இன்னைக்கு யாரெல்லாமோ இன்னைக்கு 5 முனை போட்டிங்கிறாங்க. யாரோ இவங்க கேப்டன் சினிமால இருந்து வந்தவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு ஒரு தம்பியும் வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவர் நிரூபிக்கட்டும். சினிமாவில் இருந்து வந்தவர் அண்ணன் இதோ இருக்காரு, உலக நாயகனே இருக்காரு, கேப்டன் இருந்தாரு, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அது போல தான் தம்பியும். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெக் நீங்க வைக்கும் போது எதிராளிகளை நீங்க குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நிச்சயமா சொல்றேன். கேப்டன் எப்படி துணிந்து தனித்து களம் கண்டு 2006 11 இடைத்தேர்தல் 2009 தேர்தலை சந்திச்சு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தாரோ, அது போல நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள். அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டயலாகே நீங்க பேசணும் தம்பி. இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. You are not a hero, you are a little boy for the politics அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால அரசியல் ஒன்று இங்கே சாதாரண இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூமில் நானும் அண்ணன் கமலஹாசனும் பேசுகிற ஒரு டைம் கிடைச்சது. அப்போ நாங்கள் பேசுறது ஒன்று தான். இப்போ சொல்கிறேன், அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. இது மக்களை அன்றாடம் நாம் நேசிக்க வேண்டும், களத்திலே இறங்கி மக்களுக்காக போராட வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கை காட்டுறது கிடையாது அரசியல். களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இருந்த தலைவர்கள் தான் அரசியலில் வென்றிருக்கிறார்கள். நீங்க குழந்தைங்களை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க, காலை உணவு மதிய உணவு எல்லாம் கொடுத்து உங்கள் குழந்தைங்களை படிக்க வச்சு அவர்களை ஆரோக்கியமாக வளர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை அமைக்க போகும் ஆட்சி பார்த்து கொள்ளும். அன்னைக்கு அண்ணன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோன்னே நான் சொன்னேன், அண்ணா அந்த தேர்தல் அறிக்கை எனக்கு வேணும்னு சொல்லி உடனே 25 புக் நீட்டாக ஃபைல் பண்ணி எனக்கு கட்சி ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டார். நான் ஃபுல் புக்கையும் படிச்சுட்டேன்னு. மக்கள் விரும்புகின்ற அந்த ஒவ்வொரு திட்டமும் தான் இந்த முறை நாம் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அமைக்க இது ஒரு அச்சாரம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். கூட்டணியிலே ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி இருந்த போது அந்த கூட்டணியை அமைக்கும் போது பல்வேறு பிரச்சனைகள் வருவது சகஜம். ஆனாலும் பொறுமை காத்து கூட்டணியில இருப்பவர்கள் ஒருவரை கூட வெளியேற்றாமல் ஒரு கூட்டு குடும்பத்தை போல் கட்டி காத்தாரே, அது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. அதே போல 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கும் என்பதனால, எதிர்ப்பு அலை இருக்கும் என்பதால தேமுதிகவையும் அவருடைய நண்பரான கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழைத்து இந்த கூட்டணியில இணைத்து உரிய மரியாதை கொடுத்தாரு. அங்கதான் கேம் சேஞ்சரே ஆரம்பிக்குது. அன்னைக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க முதல்வர் என்று. தேமுதிக மட்டுமா, அதுக்கப்புறம் SDBI போன்ற பல்வேறு கட்சிகளையும் இணைத்து எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுத்து எல்லாரையும் ஒரு கூட்டு குடும்பமா அனுசரிச்சு இன்னைக்கு வழி நடத்துறாரு. இதுதான் ஒரு தலைவருக்கான பண்பு, இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு என்பதை தன்னுடைய கூட்டணியிலே நிரூபிச்சிருக்கார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி என்ன பண்றாரு பாருங்க. ஆல்ரெடி அவங்க கூட இருந்த அத்தனை பேரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் OPS உட்பட, அண்ணன் செங்கோட்டையன் உட்பட, இன்னைக்கு தேமுதிக உட்பட எல்லாரும் ஏன் வெளியேறாங்க? அதுதான் அந்த தலைமை பண்பு, அனைவரையும் அனுசரிக்கும் அந்த மாண்பு அங்கு இல்லை, இங்கு முழுமையாக இருக்கிறது. அதனால காந்தம் மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு அவர் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்றால் இது ஒன்றே போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழ்நாட்டில் சொல்வாங்க. அதுபோல இந்த கூட்டணியை அவர் அமைத்ததுதான் அவருடைய சாதுரியம், அவருடைய வெற்றி, அவரை நாளை ஆட்சி அமைப்பதற்கான முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன்.
எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். பெண்கள் என்றாலே சக்திக்கு இணையானவர்கள். ஒட்டுமொத்த சக்திகளே இன்னைக்கு ஒன்றிணைந்து இருக்கிறோம். நீங்க எல்லாரும் நாம் அனைவரும் இணைந்து சக்திகளாக நம் தமிழ்நாட்டையும் நமது திராவிட பாரம்பரியத்தையும் காக்க வேண்டிய ஒரு தருணம் என்பது சொல்றேன். அதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேட் நடந்தா உடனே நாம் எல்லாம் யாரா மாறுவோம்? ஜான்சி ராணியாக மாறுவோம், வேலு நாச்சியாராக மாறுவோம், குழலியாக மாறுவோம். அப்படி ஒரு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டிற்கு வந்தால் ஒட்டுமொத்த பெண்கள் சக்தியும் ஒன்று திரண்டு அண்ணனுக்கும் இந்த ஆட்சிக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பெண்களின் ஒரு அடையாளமாக உங்கள் சார்பா நான் சொல்றேன். சொல்லாமா? எல்லாரும் ஒன்னா இணையலாமா? ஒரே சக்தியா இணைந்த அண்ணனுக்கு பாதுகாப்பு நிச்சயம் தரலாமா? பெண் சக்தி ஒன்று திரண்டால் இந்த உலகமே நினைச்சாலும் அவரை எதிர்க்க யாரும் முடியாது. வீட்டுல அண்ணி துர்கா இருக்காங்க அவரை பாதுகாக்க. தமிழ்நாடு முழுக்க துர்காக்களா, அம்மன்களா, சக்திகளாக தாய் குலங்களே நீங்கள் இருக்கீங்க. அதனால நான் சொல்றேன், அவருக்கு எதுவும் வராது, அவர் ஆட்சிக்கும் எதுவும் வராது. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த ஆட்சி மீண்டும் மகத்தான வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, இந்த மத சார்பற்ற வெற்றி குணி சாதாரணது இல்லை. இங்க திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய குடியரசு கட்சி, இது போன்ற பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்து இது ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக வருகின்ற தேர்தலிலே நாம் நம்மளுடைய பலத்தை நிரூபிப்போம். 23ஆம் தேதி என் தாய் குலங்களே அனைவரும் தேர்தல் களத்தில் நீங்கள் வேலு நாச்சியாராக இருங்கள். அந்த களத்தில் அந்தந்த தொகுதியின் வேட்பாளர்களுக்கு பெண்கள் படையாக நீங்கள் துணை நின்று எதிராளிகளை ஓடவிட்டு ஒட்டுமொத்த வாக்குகளும் சிந்தாமல் சிதறாமல் நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் நான் பார்க்கிறேன், தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. ஒரு மீட்டிங் அந்த மாதிரி காலை நேரத்தில் வாக்கிங் போறாரு, மக்களோட மக்களை காஃபி குடிக்கிறாரு, மக்களோட மக்களை இயல்பா பழகிறார். அதுதான் ஒரு தலைமைக்கான மாண்பு. அதை தான் அனைவருமே கத்துக்கணும். இப்ப அண்ணனை பார்த்து எல்லாரும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நிச்சயம் இது வரவேற்க கூடியது என்றை கூறி நிச்சயம் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நம்மளுடைய மத சார்பற்ற வெற்றி கூட்டணி வெல்லும், அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடையே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.